Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding ecosystem services, the benefits of ecosystem. Ecosystem நமக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். Ecosystem is the structural and functional unit of ecology. சூழ்நிலை இயலின் அடிப்படை மற்றும் செயல் அழகாக இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் பண்ண போகிறது. Ecosystem services means the benefits people derive from nature. நேச்சர்லேருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கிறதோ அதுதான் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ராபர்ட் கான்ஸ்டான்சா and his friends et al. 1927 stated, ecosystem services are the benefits provided to human through the transformation of resources or the environmental assets including land, water, vegetation and atmosphere into a flow of essential goods and services. அப்படின்னு ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு என்ன பெனிஃபிட் தரது? What are the benefits we are getting from the land, water, vegetation and atmosphere? அப்போ நமக்கு இது எல்லாத்துலேருந்து we are getting benefits. அந்த பெனிஃபிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணுறது அது ஒரு 4 ஹெட்டிங்காக உன் புக்கில் பிரித்து கொடுத்துருக்கான். ஒன் இஸ் ப்ரொவிஷனிங் சர்வீசஸ், கல்ச்சுரல் சர்வீசஸ், சப்போர்ட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரெகுலேட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு 4 பிரிச்சிருக்கான். ப்ரொவிஷனிங் என்னென்னலாம் நமக்கு கிடைக்கிறது? வி ஆர் கெட்டிங் ஃபுட், ஃபைபர் அண்ட் ஃபியூவல். ஆகாரம் இருக்குது, ஃபைபர் கிளாத்திங் கிடைக்கிறது, ஃபியூவல் நெருப்புடா, நெருங்குடா. அது உனக்கு ஃபியூவலும் பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிறது, எக்கோசிஸ்டத்துலேருந்து கிடைக்கிறது. ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ்னால் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், புதுசாக ஹைப்ரிடைசேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கெல்லாம் we get genetic resources from the atmosphere, from the ecosystem. Biochemicals, chemicals of biological origin called the biochemicals. So chemicals நிறைய கிடைக்கிறது. ஃப்ரெஷ் வாட்டர், H2O, பானி, வெள்ளம், நீர் இன்றியமையா உலகு, water and nature namakku tara. And medicines, lot of biomedicines. The medicines obtained from plants are called biomedicines. Ehapatta medicines. Kidanelli nyavchuko. Catharanthus roseus, vinca rosea, vincristin, vinblastin used to treat cancer. Kidanelli, Philanthus amarus used to treat jaundice. Adathuda vasica used to treat cough and cold. The man number solinde pola. Aloe vera, it's a very good purgative and anti-inflammatory properties. அது மாதிரி நிறையா நமக்கு கிடைக்கும். கல்ச்சுரல் சர்வீசஸ், கல்ச்சரில் என்னென்ன பண்ணுறது? ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ். உலகிலே இறைத்தன்மை வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது எது என்பது உங்களுக்கு தெரியும், தாவரங்கள் மட்டும்தான். சூரியன் த நேச்சர், எனர்ஜியை தரது. பிளான்ட் த ரியல் காட்ஸ், கன்வெர்ட்டிங் சோலார் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்ப நமக்கு ஆகாரம் கிடைக்கிறது, ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஸோ ரிலீஜியஸ் வேல்யூஸ், ரிலீஜியஸ்னா உண்மையில சொல்லணும்னா இறைத்தன்மை வாய்ந்தவையாகவே கருதப்படுகின்றன. நாலேஜ் சிஸ்டம், லாட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் படிக்கிறோம். வி லேர்ன் திங்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி. எஜுகேஷன் அதோட ரிலேட்டட். அண்ட் இன்ஸ்பிரேஷன், நேச்சர் இன்ஸ்பயர்ஸ் அஸ். நேச்சர் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்க்குறோம், அதை பார்த்து நம்ம வி லேர்ன் திங்ஸ். ரெக்ரியேஷன் அண்ட் எஸ்தட்டிக் வேல்யூ. ரெக்ரியேஷன் அதாவது மகிழ்விற்காக நம்ம டூர் போயின்னு இருக்கோம். தென் எஸ்தட்டிக் வேல்யூ அழகுத்தன்மை. எக்கோ டூரிசம் நிறையா போகிறேன், ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன், ட்ரக்கிங் போகிறீங்க, அது போகிறீங்க, லைக் தட். அதெல்லாம் நிறையா பண்ணுறோம். அண்ட் ஹவு இட் இஸ் சப்போர்ட்டிங் ஹியூமன், சப்போர்ட்டிங் சர்வீசஸ். த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் த எக்கோசிஸ்டம், த பிளான்ஸ். நீரின்றி அமையா உலகு, தாவரமின்றி அமையா வாழ்க்கை. நீரின்றி அமையா உலகு, வாட்டர் இல்லைன்னா உலகம் இல்லை, முதல்ல வள்ளுவ பெருந்தகையால் கூறப்பட்டது. தாவரங்கள் இன்றி என்ன இல்லை, உயிரினங்களே இல்லை. நீரின்றி அமையா உலகு, தாவரமின்றி அமையா உயிர். நமக்கு உயிருக்கு எல்லாத்தையும் அவ தரா. ஃபுட் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன். ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிடட், வாழிடமாக பயன்படுகிறது. Habitat அப்படின்னு சொன்னா the place the organisms live, அதுவா இருக்கும். Nutrient cycling, carbon cycle, oxygen cycle, nitrogen cycle, phosphorus cycle, like that.
Soil formation and retention, rock break when we are getting soil and retention of water. Production of atmospheric oxygen by photosynthesis, oxygen atara. Water cycling, kadal neeranathu மேகமாக மாதிரி டிரான்ஸ்பரேஷன் மாதிரி எவோபரேட் ஆகி மேலே போய் கூலாகி பிரிசிபிடேட் ஆகி மழையே மழையே பெய்யும் மழையே அழகு மழையே வா. மழை பெஞ்சுட்டே இருக்கு இந்த வருஷம், சூப்பரா இருக்கு. ஐப்பசி மாதம் அடைமழை என்று அழைப்பார்கள். ஜனவரி மாதம் இங்கு அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்தி மழை பொழிகிறது. சாயங்காலம் சாயங்காலம் காலம்புற காலம்புற மழை அப்படியே ஜோனு கொட்டுறது. We enjoy. So water cycling. Then regulating services, invasion resistance. வேறு ஏரியாலேருந்து ஆர்கானிசம் நுழையாமல் ஸ்டாப் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் ஒவ்வொரு ஆர்கானிசம் இருக்க முடியும், அதை ஸ்டாப் பண்ணுறா. ஹெர்பிவோரி pollination. Pollination தெரியும், it helps in pollination, transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel. Water pollination, wind pollination, like the insect pollination, various pollination. Seed dispersal by various methodologies, பல விதங்களில் விதை பரவதல். Helps to maintain the climate regulation. Due to global warming, variation takes place in the atmosphere. அதை ரெகுலேட் பண்றா. பெஸ்ட் ரெகுலேஷன், கோடை காலத்தில் ஒரு பெஸ்ட் எப்படி இருக்கும், குளிர் காலத்தில் எப்படி இருக்கும்னு தெரியும், அந்த பெஸ்ட்டை ரெகுலேட் பண்றா. Then disease regulation, ஒவ்வொரு பீரியட்லையும் ஒரு டிசீஸ் வரும், it is regulating the disease, the ecosystem is regulating. Erosion regulation, soil erode ஆகாமல் அதை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கா. Water purification by the humans present in the forest. மழை பெய்யறது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாஞ்ச் மாதிரி வாட்டர் அப்சார்ப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் கிரவுண்டு உள்ள போறப்ப in various layers the water is purified. And finally natural hazard reduction, இயற்கையிலிருந்து பாதுகாத்தல். அலையாத்தி காடுகள், the mangrove trees, Avicennia and Rhizopora, prevent the entry of large waves into the villages. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறா. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, மேங்க்ரூவ் ட்ரீஸ் அதெல்லாம் பார்த்துக்கோ. அது நேச்சுரல் ஹசார்ட் ப்ரொடக்ஷனில் இருப்பா. தென் எக்கோசிஸ்டம் சர்வீசஸில் நம்ம சொன்னதை கொடுத்துருக்கா. மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. இங்கே பாருங்க, ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ். மேங்க்ரூவ் ட்ரீஸ் எங்கே இருக்கும்னு தெரியும். வேற மேங்க்ரூவ்ஸ்னா அந்த மார்ஷி லேண்டுன்னு சொல்லுவார். ரிவரும் சீ எங்கே மீட் பண்ணுறாலோ அங்கே மேங்க்ரூவ்ஸ் நிறையா இருப்பா. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இட் ஆஃபர்ஸ் ஹேபிடேட் அண்ட் ஆக்ட் அஸ் அ நர்சரி ஃபார் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அந்த ஏரியா ஒரு ஹேபிடேட் வாழிடமா இருக்கு. யாருக்குன்னா அக்வாட்டிக் பிளான்ட்டுக்கு இருக்கு, அனிமல்ஸுக்கு இருக்கு. மெடிசனை தரா, ஃபியூவல் வுட்டை தரா, டிம்பர் மரக்கட்டையை தரா. பிரிட்ஜ் பிட்வீன் ரிவர்ஸ் அண்ட் சீக்கும் ரிவருக்கு நடுவில் இருக்கா. சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறா. ரெடியூஸ் வாட்டர் ஃபோர்ஸ் டியூரிங் சைக்ளோன்ஸ், இந்த புயல் எல்லாம் வரப்ப உள்ள வாட்டரை என்ட்ரு ஆகாமல் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறா. சுனாமி சமயத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த மேங்க்ரூவ் ட்ரீஸ் இருந்ததோ, those areas, the entry of large waves into the rural areas is prevented. Seashore is prevented. அது மாதிரி பண்ணுறா. விண்ட் பிரேக், காற்று வேகமாக இருப்ப அதை ஸ்டாப் பண்ணுறா. large amount of oxygen production நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறா. கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் photosynthesis, photosynthetic activity மூலமாக நிறையா ஸ்டோர் பண்ணுறா. prevent salt spray from waves, அந்த அலையிலேருந்து வரக்கூடிய ஸ்ப்ரே இருக்கு பாருங்களேன், அந்த அது எவாபரேட் ஆச்சுன்னா சால்ட்டாக மாறும். அது ஊர் உள்ள நுழையாமல் தடுக்கிறா. ஸோ இட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் டு ஹியூமன். நம்ம ஊரில் இந்த மேங்க்ரூவ் அலையாத்தி காடுகள் எங்கே இருக்குன்னா, சிதம்பரம் பக்கத்தில் பிச்சாவரம்னு ஒரு ஏரியா இருக்கும். வேர் த மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம் இஸ் ப்ரெசென்ட். மேங்க்ரூவ்ஸ் தமிழில் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாள். It is enriched with Avicennia and Rhizopora. Avicennia and Rhizopora ரெண்டு இருக்கும். இந்த தாவரத்தோட ஸ்பெஷாலிட்டி உனக்கு தெரியும். The importance of these plants, அவள்கிட்ட nematophores, respiratory roots, சுவாசிக்கும் வேர்கள் இருப்பா. And it also show the viviparous germination. Germination of fruit, germination of seed, germination of embryo takes place in the plant itself. தாவரத்திலேயே முளைச்சு தான் அது கீழே விழும். viviparous germination பேர். germination takes place in the mother plant itself. தாய் தாவரத்திலேயே ஃப்ரூட்டில் உள்ள இருக்க சீடு முளைச்சு, எம்ப்ரியோ முளைச்சு தான் கீழே விழும். அதுக்கு பேர் viviparous germination பேர். ஹைப்போஜியல், எபிஜியல் அது மாதிரி படிச்சிருக்கேன் ஜெர்மினேஷனில். அது மாதிரி viviparous germination ஒன்று இருக்கு. that germination takes place in this group அப்படின்னு வச்சுக்கோ. அப்புறமா முக்கியம்
நம்ம எப்படி எக்கோசிஸ்டத்தை அஃபெக்ட் பண்றோம்? ஹவு டு anthropogenic activities affect ecosystem services? Anthropogenic activities affect ecosystem na anthropogenic na நம்மளோட ஆக்டிவிட்டி. நம்ம எப்படி எக்கோசிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்றோம்? ஹேபிடட் டிஸ்ட்ரக்ஷன், பல உயிரினங்கள் வாழக்கூடிய வாழிடத்தை அழிக்கிறோம். ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் அழிக்கிறோம், பேடி ஃபீல்டு இருக்குன்னா அதை அழிக்கிறோம், சின்ன சின்னதாக அழிச்சுட்டு அங்கே நமக்கு வேணுங்கிறத வீடை கட்டிக்கிறோம், அதர் பிளான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிராசிங், ஃபாரஸ்ட்டை வெட்டி அழிக்கிறது, அதிகமாக அந்த கேட்டல்ஸ்லாம் வளர்த்து அதை திங்க விட்டு அங்கே இருக்கிற புல்லுகள் எல்லாம் எல்லாத்தையும் அழிச்சுப்படுறது. ஸோ தட் எல்லாம் நம்மளுக்காக தானே ஆட்டுக்குட்டியை நம்ம திங்கிறதுக்காக வி ஆர் க்ரோயிங் ஆல் திஸ் கேட்டல்ஸ். அப்போ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இஷ்யூஸை காஸ் பண்ணுறது. எரோஷன் ஆஃப் சாயில், ஃபாரஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா பெரிய மலையில மழை பெய்யும். த ரூட் சிஸ்டம் ஆஃப் த பிளான்ஸ் tightly packed the soil particles. அப்போ சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது ரோல் ஆஃப் ரூட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பிளான்ட்டையும் நீ கட் பண்ணிட்ட, ரூட்டே இருக்காது, வாட் வில் ஹேப்பன்? பயங்கரமாக சாயில் எரோஷன் ஆஃப் சாயில் நடந்து பார்த்து எல்லாம் தெரியும். நம்மளுக்கு கேரளாவில் போன வருஷம் அந்த சாயில் எரோஷனில் மழையில் அப்படியே வெள்ளம் வந்து நிறையா வீடு எல்லாமே இப்போ எடுத்து, அப்போ பாறையெல்லாம் விழறது. இப்போ கொடைக்கானல் ஊட்டிலாம் பாறை சமயத்தில் உனக்கு தெரியும் போகிறப்ப என்ன ஆகும், அது மாதிரி மழை சீசனில் நிறையா ட்ரீஸ்லாம் வெட்டி இருக்கிறதுனால பெரிய பெரிய ராக்லாம் உருன்னு வந்து மெயினில் ரோட்டில் விழுந்துடும். இதெல்லாம் இட் இஸ் டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் சாயில் எரோஷன். Soil erosion உள்ள deforestation is the main problem, followed by soil erosion. Introduction of non-native species, சம்பந்தம் இல்லாத பிளான்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றது. யூகலிப்டஸ் தலைவலி தலை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்பாயில் பண்றது. பைனஸ் ட்ரீயை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்றது. பார்த்தீனியம் ஹிஸ்டிரோபோரஸ் இன்ட்ரடியூஸ் ஆனது வீடு. அது மாதிரி சீமக்கருவேல மரம் ப்ரோசோபஸ் ஸ்பீஷீஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது. அதாவது நம்ம ஊருக்கு இல்லாத சம்பந்தம் இல்லாத பிளான்ட் எல்லாம் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்றது. நம்ம ஊர்ல என்ன சூப்பரா இருக்கோ அதை வச்சுக்க வேண்டியதான். எவ்வளவு நேட்டிவ் பிளான்ட் இருக்கு, அந்த நேட்டிவ் பிளான்ட்டை விட்டுட்டு எதையான கொண்டு வந்து வளர்க்கறது, சம்பந்தம் இல்லாத பிளான்ட்டை க்ரோ பண்றது. அதெல்லாம் என்னாச்சுன்னா நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் என்ன பண்ணுவான், நம்மளோட ஸ்பீஷீஸ் க்ரோத்தை சப்ரெஸ் பண்ணுவான். ஸோ திஸ் இஸ் த இஷ்யூ. ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல்ஸ், தாவரத்தில் யூஸ் நிறையா இருந்ததுனா ஒரேடியாக வெட்டி க்ளோஸ் பண்ணிடுறது. பொன் முட்டையிடும் வாத்தோட கழுத்தை அறுக்கிற மாதிரி எதில் நிறையா இருக்கோ அதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுறது ஃபாரஸ்ட்ல. அது மாதிரி இருக்கிறது. Land pollution, water pollution, air pollution due to the usage of synthetic fertilizers, pesticides, herbicides like that. அப்போ லேண்டை பொல்யூட் பண்ணுறோம், வாட்டரை பொல்யூட் பண்ணுறோம், ஏரை பொல்யூட் பண்ணுறோம். நம்ம undesirable change in the physical or chemical or biological properties of land, water, air, அதுக்கு தான் பொல்யூஷன் சொல்லுவோம். undesirable change அது மாதிரி நம்ம பண்ணுறோம். பெஸ்டிசைடு ஓடி போகிறது, fertilizers ஓடி போகிறது, அனிமல் வேஸ்ட் ஓடி போகிறது, எல்லாம் இட் இஸ் பொல்யூட்டிங் த வாட்டர் சிஸ்டம் லைக் எனிதிங். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இந்த பொல்யூஷனால என்ன ஆகலாம், அந்த எக்கோசிஸ்டம் இதெல்லாம் பெஸ்டிசைடு, ஃபர்டிலைசர், அனிமல் வேஸ்ட் எல்லாம் வாட்டர் பாடியில் போச்சுன்னா என்ன ஆகும், அந்த வாட்டர் பாடி வாட்டர் எக்கோசிஸ்டம் இஸ் அஃபெக்டட். இதுமாதிரி நம்ம அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் நிறையா கொண்டு போய் வாட்டர் பாடியில் போர் பண்ணுறது. So all these things, the anthropogenic activities, the human activities disturb the ecosystem. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.